Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலத்துக்குள் சர்வதேசத்தில் என்னெல்லாம் நடைபெற்று வருகிறது என்பது சம்பந்தமாக இன்றைய எமது கண்ணோட்டத்தின் முதல் பார்வை ஈரானில். உங்களுக்கு தெரியும், உள்நாட்டு மக்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள். ஏன் இந்த கிளர்ச்சி போராட்டம் செய்கின்றார்கள் என்றால், ஈரானிய பொருளாதாரத்தில் ஒரு பாரிய பணவீக்கம் நிகழ்கிறது. ஈரானுடைய வெளிநாட்டு நாணயத்தின் பெறுமதி கணிசமாக குறைந்து வருகிறது. இதற்கான முதல் காரணம் என்னென்று சொன்னால், ஈரானுக்கு அமெரிக்கா பல்வேறு பொருளாதார தடைகளை சுமத்தியுள்ளதால் ஈரான் நாணயத்தின் பெறுமதி வெகுவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், இலங்கையில டாலர் பெறுமதி அதிகரித்த போது, இலங்கை நாணயத்தின் பெறுமதி குறைந்த போது ஒவ்வொரு பொருட்களோட விலையும் எவ்வளவு உயர்வாக இருந்தது. இதனால் ஒவ்வொரு வியாபாரிகளும் விற்பனை செய்ய முடியாமல் தடுமாறினார்கள். மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இல்லை. அவ்வாறான ஒரு நிலையை அமெரிக்கா தற்போது ஈரானுக்குள் இரண்டாவது முறையாக ஏற்படுத்திவிட்டது. சென்ற காலங்களில் ஈரானின் அணு ஆயுத தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டிருந்த போது அமெரிக்கா ஒவ்வொரு வகையான பொருளாதார தடையை ஈரான் மீது சுமத்தி வந்தது. பிற்பட்ட காலத்தில் சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு அமைய ஈரான் கையொப்பம் இட்டிருந்த பொழுது ஈரானுடைய ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார தடை ஓரளவு சர்வதேச ரீதியில் தளர்த்தப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய காலத்தில் டொனால்ட் ட்ரம்புடைய கெடுபிடிகள் ஈரான் அணு ஆயுதம் வைத்துள்ளது என்ற ஒரு காரணத்தை காட்டி சர்வதேச IAEA உடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஈரான் மீது கட்டம் கட்டமாக பொருளாதார தடைகளை சுமத்தி வருகிறது. இதனால் உள்நாட்டில் பாரிய பொருளாதார வீழ்ச்சி, பணவீக்கம் ஏற்பட்டு பொருட்களின் விலை கணிசமாக உயர்ந்து வருவதும் முதலீட்டாளர்களுடைய முதல் பற்றாக்குறை நிகழ்வதும் ஈரானுக்குள் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதை நீங்கள் இலங்கையில் நடந்த திடீர் பொருளாதார சரிவை ஒப்பிட்டு பாருங்கள். அதன் போது நாங்கள் ஒவ்வொருவரும் இதனை அனுபவித்தோம். அதுபோல ஒரு நிலை முழுமையாக இன்னும் ஈரானுக்கு ஏற்படவில்லை. ஆனால் கட்டம் கட்டமாக பொருளாதார சரிவு, அதாவது பொருட்களோட விலையேற்றம், தொழிலுக்கு முதலீடு செய்ய மிகப்பெரிய அவசியம் ஏற்படுதல் போன்றன ஏற்பட்டு மக்கள் விரக்தி அடைகிறார்கள். இதுக்கெல்லாம் மொத்த காரணம் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். இந்த வகையிலே மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப ஈரான்ல உண்மையிலேயே போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? இந்த அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்னொரு கூட்டம் அந்த போராட்டத்துக்குள்ளேயே இந்த பழைய அரசாங்கம், அமெரிக்காவுக்கு ஆதரவான அரசாங்கம் வேண்டும் என்று முகத்தை மூடிக்கொண்டு கோஷங்களை எழுப்புகிறார்கள். இன்னும் கூற போனால் எப்படின்னு சொன்னா, இந்த கொமேனியுடைய ஆட்சி கூடாது, நாடு திறந்த பொருளாதாரத்துக்கு கொண்டு வர வேண்டும், இவர்கள் சர்வதேச ரீதியில் இவ்வாறான கெடுபிடிகள் செய்வதால் சர்வதேசம் எங்களை முடக்குகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டங்களும் ஊர்வலங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில இது சம்பந்தமாக ஈரானுடைய மிலிட்டரி பக்கத்தில் எழுதப்பட்டிருந்த விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களது அரசியல் சட்டத்தின் கீழ் அமைதியான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் முழுமையாக சட்டப்பூர்வமானவை. இந்த உரிமையை எங்களது ஈரானிய அரசு யாப்பு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறது. மக்களது பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், உரிமைகளை கோரும் சுதந்திரம் அவர்களுக்கு உள்ளது என்றவாறு குறிப்பிடப்பட்டு மேலும் கீழ்வருமாறு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் இன்று தற்போது ஈரானுக்குள் ஏற்பட்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம் ஈரான் மக்களுடைய வறுமை காரணமாகவா அல்லது மக்களுடைய அப்பாவித்தனம் காரணமாகவா இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்று நாம் கேள்வி கேட்க வேண்டி உள்ளது. இது ஒரு அப்பாவித்தனமான போராட்டம் அல்ல, அதாவது வறுமைக்கு எதிரான போராட்டம் அல்ல. நெத்தனியாகு அமெரிக்காவுக்கு செல்கிறார், ஈரானில் போராட்டம் ஆரம்பிக்கிறது. அந்த போராட்டத்துக்குள் சுமார் 200 பேர் ஈரானுடைய பழமையான, அதாவது அக்காலத்தில் அமெரிக்கா சார்பான இருந்த அரசாங்கத்துடைய தேசிய கொடியை உயர்த்தியதோடு ஈரானுக்கு எதிரான அசிங்கமான கோஷங்களை அவர்கள் எழுப்பினார்கள். இவர்கள் அனைவரும் முகமூடி அணிந்திருந்தார்கள் என்பதை ஈரான் மிலிட்டரி அவதானித்தது என்றவாறு இங்கு கோடிட்டு காட்டப்பட்டிருந்தது. இது எங்களுக்கு தெரியும். இது மொசாட் ஈரானை பிளான் பி திட்டம் என்ற ஒன்றில் அத்திவாரத்தை அசைக்க பார்க்கின்றது. இஸ்ரேலுக்கு ஈரானை நேரடியாக தோற்கடிக்க முடியாது. 13 நாள் போரில் ஈரான் காட்டிய ஆட்டம் இஸ்ரேலை அவமானப்படுத்தியது மாத்திரமல்லாமல் அவர்களை பயந்து நடுங்க செய்தது. எனவே அவர்கள் நேரடியாக போரின் மூலம் தற்போது வெற்றி பெற முடியாது. இதற்கு மாற்றீடாக அவர்களுடைய பிளான் பியை ஈரானுக்குள் செலுத்துகிறார்கள். அதில் ஒன்று தான் ஈரானுக்குள் பணவீக்கம் ஏற்படுத்தி மக்களுக்கு பொருளாதார நஷ்டங்களை உருவாக்கி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி பின்னர் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும் போது வெறுப்படைந்த ஈரான் மக்களை ஈரானின் எல்லைப்புறங்களிலிருந்து ஆயுதங்களை வழங்கி சுதந்திர போராட்டம் என்ற பெயரில் ஈரானுக்குள் ஒரு பயங்கரவாத திட்டத்தை, பயங்கரவாதிகளை உருவாக்கும் செயல்பாடு கச்சிதமாக திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அறிவோம். பின்னர் இந்த குழுக்களுக்கு நேரடியாக தலையிட்டு ஆதரவு வழங்கி உளவு தகவல்களை வழங்கி ஈரானை தோற்கடிக்க முற்படும். இதற்கான செயல் திட்டத்தின் அடிப்படை தான் தற்போது ஈரானுக்குள் நடக்கின்ற இந்த போராட்டங்கள் என்று ஈரான் மிலிட்டரி பக்கத்தில் இந்த விஷயத்தை தெளிவாக எழுதியிருந்தார்கள்.
அடுத்த செய்தி என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியாவுக்கும் UAE, அதாவது UAE என்பது ஐக்கிய அரபு அமீரகம், அதனை ஆங்கிலத்தில் ஷார்ட் ஃபார்மாக UAE சொல்லுவோம். ஐக்கிய அரபு அமீரகம் என்றால் யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ். இந்த வரைபடத்தில் உங்களுக்கு விளங்கும். இந்த வகையில் இந்த ஐக்கிய அரபு அமீரகம் 7 நாடுகளை கொண்டது, அதாவது 7 அரசியல் பிரிவுகளை கொண்டது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மன்னர்கள் இருக்கின்றார்கள். பின்னர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பொருளாதார செயற்பாடு செய்தால் வளர்ந்து வரலாம் என்று சொல்லி அந்த 7 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாடாக ஆட்சி நடத்துகின்றார்கள். இந்த வகையில் இந்த 7 பேரும், அதாவது 7 மாநிலமாக இப்போது உள்ளது. அதாவது உண்மையிலேயே சொல்லப்போனா அது 7 நாடு. இவங்க எல்லாம் ஒன்றாக யுனைடெட்டாக சேர்ந்துள்ளதால் தான் நாம என்ன சொல்வோம், யுனைடெட் அரபி எமிரேட்ஸ், அமீரகம் என்று சொல்றோம். இந்த வகையில் 7 நாடுகள், அதாவது இப்போது 7 மாநிலம் என்று சொல்லுவாங்க. அந்த 7 மாநிலத்தையும் பார்த்தால் ஒன்று துபாய். துபாய் அநேகமானவருக்கு தெரியும், ஒரு புவியியல் நகரம் என்று சொல்றாங்க. உலகத்தில் இருக்கிற ஒரு சுகபோக நகரம், குட்டி அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். அந்த துபாய்க்கு ஒரு மன்னர் இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த துபாய் 7 பேரோடு சேர்ந்து இருக்கிறதால் துபாயில் இருக்கிற மன்னர் UAEக்கு மொத்தமாக ஜனாதிபதியோ அல்லது ராஜாவோ அல்ல. இந்த 7 மாநிலங்கள்ல ஒன்று துபாய். ஆனால் மொத்தமாக அனைத்து மாநிலங்களுக்கும் 7 மாநிலங்களுக்கும் தலைநகராக இருக்கிறது அபுதாபி. அபுதாபியில் இருக்கிற மன்னர் தான் UAEக்கு ஒரு ஜனாதிபதி மன்னராக பார்க்கப்படுகிறார். இது ஒப்பந்த அடிப்படையில் விஷயம். இந்த வகையிலே துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அஜ்மான், அல் குவைன் மற்றும் ராசல் கைமா, ஃபுஜைரா, இந்த 7 மாநிலம் அல்லது 7 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து தான் ஐக்கிய அரபு அமீரகம். இந்த 7ல அபுதாபி தான் தலைநகரமாக இருக்கிறது. இந்த அபுதாபி மன்னர் தான் நாட்டுக்கு UAEக்கு தலைவராக செயற்படுகிறார். இந்த வகையில ஒரு நாட்டில் உள்ளவங்க, அதாவது ஒரு மாநிலத்தில் உள்ளவங்க இன்னொரு மாநிலத்துக்கு பாஸ்போர்ட் இல்லாமல் போகலாம், வரலாம், நாணயங்களை பயன்படுத்தலாம். இப்படி ஒரு கூட்டாட்சி நடக்குது. இந்த கூட்டாட்சியை தான் ஐக்கிய அரபு அமீரகம் என்று சொல்லுவோம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு தெரியும், இப்ப UAE ஊடகங்கள் அதிகமாக பேசப்பட்டு வர விஷயம் என்ன பேசப்படுவது, சவுதி அரேபியாவும் UAEயும் சண்டை. என்ன சண்டை? யெமன்ல சண்டை. சவுதி அரேபியா யெமன்ல இருக்கிற UAE ராணுவம் அல்லது UAE ராணுவத்துக்கு ஆதரவான படைகள் மீது தரைவழி தாக்குதல் நடத்தியது மாத்திரமில்லாமல் யெமனுக்கு வந்த ஆயுத கப்பல் மீது விமான தாக்குதலும் செய்துள்ளார்கள் என்ற செய்தி உலகமெங்கும் பரபரப்பாக பேசப்படுகிறது. எந்த நியூஸை திறந்தாலும் இந்த செய்தி தான் போகுது. சரி, இந்த UAE சவுதி அரேபியா இவங்களுக்கு இடையிலான இந்த வரலாற்று ரீதியான சில தொடர்புகள், வெறுப்புகளை கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். ஒரு காலத்தில் இந்த UAE ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும் நண்பர்கள். எந்த வகையில நண்பன் சொன்னா, அந்த இஸ்லாமிய மார்க்க ஆட்சி இந்த அரபு தீபகற்பத்துக்குள்ள உருவாகிடக்கூடாது, இஸ்லாமிய ஷரியா அடிப்படையிலான ஆட்சி உருவாகிடக்கூடாது என்பதில் 2 பேரும் கண்ணும் கருத்துமா இருந்து கொண்டாங்க. உங்களுக்கு தெரியும், துபாயில இப்ப திறந்து போட்டு ஆடுறாங்க. உண்மையிலேயே மார்க்க ரீதியான ஆட்சி வந்தா என்ன நடக்கும்? துபாய் மன்னர் கழுத்து என்ன சொல்லும்? இமாம் மஹதி போன்றவர்கள் வந்தார்கள் என்றால், இப்போது உள்ள சவுதி அரேபியா, இப்போது உள்ள அந்த UAE துபாய் எல்லாம் பார்த்தால் அவர்களுடைய இஸ்லாமிய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு கொஞ்சம் விளங்கும். அவர்கள் வரும்போது இவர்களுடைய நிலையை அறிந்து கொள்வார்கள். இந்த வகையில் சகோதரர்களே, இந்த 2 பேரும் எப்படியோ இந்த இஸ்லாமிய குழுக்கள் ஆட்சிக்கு வருவதை ஒன்று சேர்ந்து தடுத்து வந்தார்கள். முக்கியமாக இந்த எகிப்து போன்ற பகுதிகளில் இஹ்வான்கள் ஆட்சிக்கு வரதை ஒருபோதும் விரும்பவில்லை. அதாவது உங்களுக்கு தெரியும், அரபு வசந்தம் பேர்ல ஆப்பிரிக்காவில் ஆட்சிகள் மாறிக்கொண்டு வந்த நேரத்தில் இஸ்லாமிய சகோதரத்துவ குழு கட்டம் கட்டமாக டியூனிசியா, லிபியா, எகிப்து போன்ற நாடுகள்ல தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி வந்த நேரத்தில் இந்த சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகள் எல்லாம் பதறி வந்தாங்க. எப்படியோ இதை கவுத்திரணும், இல்லைன்னு சொன்னா இந்த அரபு தீபகற்பத்துக்கிலும் இவர்கள் நுழைந்துடுவார்கள் என்று இந்த அண்ணனும் தம்பியும் ரொம்பவுமே பயந்து போய் எச்சரிக்கையா இருந்தாங்க. ஆனால் இந்த அரபு தீபகற்பத்தில் கட்டம் கட்டமாக ஆட்சி மாற்றம் வந்த போது அதனை கத்தார் நாடு அங்கீகரித்தது. உடனே இந்த அண்ணனும் தம்பி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த கத்தார் இந்த நம்ம அரபு தீபகற்ப வலயத்துக்குள்ள டேஞ்சரான ஆள், உடனே அவரை ஒதுக்கி வைப்போம் சொல்லி கத்தாருடைய விமானங்கள் எல்லாம் சவுதி UAEக்கு மேல போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தடையை ஏற்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் கத்தாருக்கு ஆதரவாக இருந்தது துருக்கி. அப்போது அர்துகான் வெளிப்படையாக இஹ்வான்களை ஆதரித்தவராகத்தான் காணப்பட்டார். இப்படித்தான் இந்த அரபு தீபகற்பத்துக்குள்ள இந்த அண்ணன் தம்பி, அதாவது UAE சவுதி அரேபியாவுக்கு இடையிலான உறவு இவ்வாறு காலம் போற நேரத்தில் 2015ஆம் ஆண்டுல யெமன்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, யெமன் அரசுக்கு எதிராக ஹூதிகள் கிளர்ச்சி செய்தார்கள். இந்த ஹூதிகள் யார்? ஈரானுடைய ஆட்கள், ஷியாக்கள். இந்த வகையில் இந்த ஹூதிகள் யெமனை கைப்பற்றிவிடக் கூடாது என்பதற்காக சவுதி அரேபியா என்ன செய்யறான், வான்வழி தாக்குதல் நடத்துறான். தம்பி UAE சொல்றான், நீ தரைப்படை அனுப்பு. அந்த தரைப்படையோட சவுதி அரேபியா படையும் தரை வழியாக யெமனுக்குள்ள போகுது. இந்த வகையில் இந்த UAEயும் சவுதி அரேபியாவும் அன்று 2015இல் யெமன்ல ஒன்றாக போரிட்டாங்க. அதை பார்த்து கொண்டிருந்த ஈரான் சும்மா இருக்கையில் ஹூதிகளுக்கு அதிக ஆயுதங்களை கொடுத்தார்கள். நூற்றுக்கணக்கான சவுதி அரேபிய மற்றும் UAE வீரர்கள், தரைப்படைகள் யெமன்ல மாட்டிக்கொண்டு உயிரிழந்து போற வீடியோக்கள் இன்னும் யூடியூப் வலைத்தளங்கள்ல உள்ளது. அந்த அளவு தாக்குதல ஹூதிகள் இந்த UAE சவுதி அரேபியா படைகள் மீது செய்யறாங்க. பின்னர் என்ன நடக்குதுன்னு சொன்னால், சவுதி அரேபியா UAE படைகள் பின்வாங்குகின்றார்கள். சவுதி அரேபியாவோட முக்கிய 2-3 தளத்துக்கு என்ன செய்யறான், ஹூதிகள் சிறிய ஏவுகணைகளை பயன்படுத்துறான். உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவோட மிகப்பெரிய எண்ணெய் வயலான எண்ணெய் உற்பத்தி
உற்பத்தி இடமான அரம்கோவுக்கு என்ன செய்யறான், ட்ரோன் தாக்குதல் ஒன்று செஞ்சு காட்டுறான். அடுத்தது சின்ன சின்ன இடங்களுக்கு ஏவுகணை அனுப்புறான், எந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லை. இப்படி செஞ்ச உடனே முக்கியமாக அந்த அரம்கோ எண்ணெய் வயல், எண்ணெய் உற்பத்தி நிலையம் தீப்பிடித்து எரிகிறது. இதெல்லாம் பார்த்த சவுதி அரேபியா யமன் ஹூதிகளோடு ஒப்பந்தம் செய்து அமைதியாக வெளியேறும் நிகழ்வு நடந்தது. இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, சிலருக்கு இந்த முன்கூட்டிய சில வரலாறுகள் தெரியாமல் இருக்கலாம். அதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். சரி, இப்படி இந்த அண்ணனும் தம்பியும் சவுதி அரேபியாவும் யுஏஇயும் ஒற்றுமையாக இருந்தவர்கள் எப்படி இப்போது இந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைக்கு உள்ளானார்கள் என்று நாம் சற்று பார்த்தால், ஒன்று பிராந்திய பொருளாதார போட்டி, ஏரியாவில் நான் தான் பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும் அப்படிங்கிற போட்டி. ரெண்டாவது வெளிநாட்டு அவங்களுடைய அரசியல் கொள்கை. உதாரணத்துக்கு சூடான்ல சவுதி அரேபியா ஒரு குரூப்புக்கு ஆதரவளிக்குது, அதே நேரத்தில் யுஏஇ மற்றைய குரூப்புக்கு ஆதரவளிக்குது. அந்த சம்பவங்கள்லாம் சமகாலத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த வகையில சகோதரர்களே, சவுதி அரேபியா உலகத்தில் மைய வர்த்தக நிலையமாக ரியாத் இருக்க வேண்டும், அங்குதான் சர்வதேச வர்த்தகங்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று சவுதி அரேபியா திட்டமிட்டுக் கொண்டிருக்க, உங்களுக்கு தெரியும் அது சம்பந்தமான மிகப்பெரிய திட்டம் ஒன்று சவுதி அரேபியா செய்து வருகிறது. அதாவது துபாய் எப்படி இந்த பெரிய நகரமாக வளர்ந்து வருகிறதோ அதைவிட பெரிய ஒரு நகரம், நியோம் நகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியதொரு பிசினஸ் வர்த்தக நகரம் சவுதி அரேபியாவில் அமைக்கப்படுகிறது. இது 2026 இறுதி பகுதி அல்லது 2027 நடுப்பகுதியில் திறப்பதற்கான திட்டங்கள் சவுதி அரேபியாவில் நடந்து வருகிறது. உலகத்தின் புவியியல் நகரம் என்று துபாய் தன்னை என்ன செய்து அறிமுகப்படுத்திக் கொள்கிறது. உலகத்தில் எந்த பாகத்துக்கு, உதாரணத்துக்கு இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் துபாயில போய் இறங்கி அங்கே இருந்து தான் அமெரிக்காவுக்கு பயணம் செய்யலாம். அமெரிக்காவிலோ அல்லது வேறொரு நாட்டிலோ ஒரு புதிதாக ஒரு திரைப்படம் வந்தால் கூட நாம் அமெரிக்காவில் சென்று பார்க்க தேவையில்லையாம், துபாயில் இருந்து பார்க்கலாமா. உலகத்தில் புதிதாக ஒரு மோட்டார் வண்டி அறிமுகப்படுத்தப்படும் போது நாம அந்த நாட்டுக்கு மெனக்கெட்டு போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, துபாயில போய் வாங்கலாம். அந்த அளவு உலகத்தினுடைய வர்த்தகங்கள் எல்லாம் மையப்படுத்திய ஒரு நகரமாக புவியியல் நகரம் என்று அழைக்கக்கூடிய வகையில் துபாய் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு போட்டியாகத்தான் சவுதி அரேபியா அந்த வகிப்பகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், உலகத்தில் மைய நகரமாக ரியாத் இருக்க வேண்டும், நியோம் சிட்டி இருக்க வேண்டும் என்று இவர்களுக்கிடையில் போட்டி. உலகத்தில் உயரமான கட்டிடம் துபாயில புர்ஜ் கலிஃபா இருக்கிற நேரத்தில் தற்போது உலகத்தில் இருக்கிற உயரமான கட்டிடம் எங்கு அமைக்கப்படுதுன்னு சொன்னா நியோம் சிட்டி சவுதி அரேபியாவில். இது இந்த வருஷ கடைசியில தெரிய வரும். இந்த வகையில் ரெண்டு பேருக்கும் இடையிலான பொருளாதார போட்டி, அடுத்தது தங்களுடைய எண்ணெய் உற்பத்தி விவகாரத்தில் அதனை சர்வதேச ரீதியில் செயல் பண்றதுல ஒபெக்ல போட்டி. ஒபெக்ங்கிறது இந்த பெட்ரோல் உற்பத்தி நாடுகளுடைய கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புக்குள்ள போட்டி போன்றவை தான் இன்று இந்த அண்ணன் தம்பி யாரு சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் இடையில ஒரு பிரச்சனைகள் உருவாக காரணமாக அமைந்துவிட்டது. அடுத்தது என்னன்னு சொன்னா, நான் இதற்கு முன்பு கூறியது போல இவர்களுடைய, அதாவது யுஏஇ சவுதி அரேபியாவுடைய வெளிநாட்டு அரசியல் கொள்கை. சவுதி அரேபியா குறித்த நாடுகளுக்கு ஆதரவளிச்சா அந்த நாடுகளுக்கு யுஏஇ எதிர்ப்பு தெரிவிக்குது. உதாரணம் உங்களுக்கு தெரியும், அண்மையில் சூடானில் நடந்த பிரச்சனை. இந்த இரண்டு நாடுகளும் இந்த குறிப்பாக அந்த ஆப்பிரிக்கா வலயத்துக்குள்ள வேறு வேறு குழுக்களுக்கு ஆதரவு அளிக்கிறது. இதே போலத்தான் யெமன்ல சவுதி ஒரு குழுக்களுக்கு ஆதரவளிக்க, அதே நேரத்தில் யுஏஇ இன்னொரு குழுவுக்கு ஆதரவளிக்குது. இதுல பொருளாதார போட்டியும் உள்ளது. இந்த பிரச்சனைகள் தான் இருவர்களுக்கு இடையில உருவாகி இந்த அரபு நாட்டுக்குள்ள இது ஒரு பேசப்படுற ஒரு விஷயமா மாறிட்டு. இந்த வகையில சகோதரர்களே, அன்று யெமன்ல நடந்த சண்டை என்னன்னு சொன்னா, யெமன்ல ஹத்ரத் மவுத் மாகாணத்தில் அதிகமான எண்ணெய் வளம், பெட்ரோலிய வளம் உள்ளது. இந்த மாகாணத்தை யாரு நிர்வகிக்கிறது என்று சொன்னா, சவுதி ஆதரவு பெற்ற குழுக்கள் தான் இதனை என்ன செய்து நிர்வகிச்சு வருவது. இந்த ஹத்ரத் மவுத் மாகாணத்துக்குள்ள ஹூதிகள் இல்ல, இது யெமன் இன்னொரு பகுதி. உங்களுக்கு தெரியும், இந்த யெமன் பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டு விட்டது. அதுல ஒரு பகுதியில தான் ஹூதிகள் இருக்கிறாங்க, மற்ற துண்டுகளை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்க பங்கு போட்டுக் கொண்டாங்க. இதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் நல்லா உதவிச்சுது. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வேணா இவங்க எல்லாம் பிரிஞ்சிக்கிறே தான். இந்த வகையில யெமன்ல சில பகுதிகளை யுஏஇ கைப்பற்றிக்குது, இன்னும் சில பகுதிகளை சவுதி அரேபியா கைப்பற்றிக்குது, இன்னும் சில பகுதிகளை ISIS குழுக்கள் கூட பெயர் மாற்றி நிர்வாகம் செய்த பிரதேசங்கள்லாம் உள்ளது. இந்த வகையில இதெல்லாம் யெமன் தான், யெமன் மக்கள் தான். ஆனால் இவர்கள் தான் வெவ்வேறு குழுக்களாக தற்போது தங்களுக்கு உதவி தரும் நாடுகளுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இந்த வகையில இந்த ஹத்ரத் மவுத் பகுதியில யுஏஇ உடைய ஆதரவு படை என்ன செய்து அந்த ஏரியாவுக்குள்ள நுழைஞ்சி அந்த மாகாணத்தை கைப்பற்றுது. அந்த மாகாணத்தில் அதிக பெட்ரோல் வளம் இருக்குது. இதை பார்த்த சவுதி அரேபியாவுக்கு தாங்க முடியாம போச்சு. சவுதி அரேபியால பெட்ரோல் இல்ல தானே, உடனே பாஞ்சு என்ன செய்யறாங்க, சவுதி அரேபியாவோட ஆதரவு படைகளை உள்ளால் அனுப்பி யுஏஇ ஆதரவு படைகள் மீது தாக்குதல் நடக்குது. இதுல சவுதி அரேபியா ஆதரவு படையில சவுதி படையை மீக்குது, அதே நேரத்தில் யுஏஇ ஆதரவு படையில இந்த துபாய், சார்ஜா, அபுதாபில உள்ளவர்களும் மீக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருக்கு இடையில மோதல்ல தான் அன்று 35 பேர் கொல்லப்பட்டார்கள். பின்னர் சவுதி அரேபியா என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த ஹத்ரத் மவுத்துக்குள்ள இருக்கிற இந்த யுஏஇ படைக்கு யுஏஇ நாடு என்ன செய்து கப்பல் மூலம் ஆயுதங்களை அனுப்புது அப்படின்னு சொல்லி அந்த மாகாணத்துக்கு வந்த யுஏஇ கப்பல் மீது சவுதி அரேபியா என்ன செய்து விமான தாக்குதல் செய்து, விமான தாக்குதல் செய்யும் போது முன்கூட்டியே சொல்லி போட்டு தான் செஞ்சதா கேள்வி. அதாவது அந்த கப்பல்ல இந்த குழுக்களுக்கு, அதாவது ஹத்ரத் மவுத்தை கைப்பற்றிய குழுக்களுக்கு ஆயுதம் வருவதுன்னு சொல்லி சவுதி அரேபியா விமான தாக்குதல் செய்து, பின்னர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சவுதி அரேபியா அறிவிக்கிறாங்க 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த ஹத்ரத் மவுத் மாகாணத்தை விட்டு யுஏஇ ஆதரவு குழுக்கள் வெளியேற வேண்டும் என்று அறிவித்தது. இந்த வகையில தற்போது யுஏஇ யெமன் ஹத்ரத் மவுத் மாகாணத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டது. இதுதான் சவுதி அரேபியா
அரேபியா UAE பிரச்சனையின் சுருக்கம். சரி சகோதரர்களே, மீண்டும் முக்கியமான தகவல்களோடு மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் லைப்ரரியின் குளோபல் டாக் நிகழ்ச்சி.